ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. ஸோ எல்லோரும் டிஎன்பிசி குரூப் 2 நல்லா மும்முரமாக படிச்சுட்ருப்பீங்க. அந்த வகையில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான். 12th தமிழ்லேருந்து 100 முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதிலேருந்து நமக்கு கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என குறிப்பிட்டவர் யார்? பாரதியார். 16 நரம்புகளை கொண்டது சகோடையாள். மெய்ப்பாடு எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்? இளம்பூரணார். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், இது 2 யார் எழுதியிருக்கா? பாரதிதாசன். பாரத சக்தி மகாகாவியம் யார் எழுதியிருக்கா? கவியோகி சுத்தானந்த பாரதியார். ஐம்பெருங்காப்பியம் என்ற சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் யார்? மயிலைநாதர். வாய்க்கால் மீன்கள் என்ற கவிதை நூலுக்கு 1995 தமிழக வளர்ச்சித்துறை பரிசு பெற்றவர் யார்? இறையன்பு. ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் என வள்ளுவர் எதில் சொல்லியிருக்காருன்னா, மடியின்மை. பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயிர்கொள்கை என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூரை உவேசா அச்சில் பதிப்பித்த ஆண்டு 1894. அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அறிவுறுத்துவது என்ன துறை? செவி அறிவுறு துறை. ஓகேவா? ரைட். எர்லி தமிழ் எபிகிராஃபி யாருடைய ஆய்வு நூல்? ஐராவதம் மகாதேவன். சாப விமோசனம் அகலிகை கதைகள் யார் எழுதுனா? புதுமை பித்தன். தமிழ் பற்று முன்னோர் வழியாக எனக்கு கிடைத்த சீதனம் என கூறியவர்? மயிலை சீனி வெங்கடசாமி. களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ற நூல் எழுதியவர்? மயிலை சீனி வெங்கடசாமி. தமிழ்நாட்டு வரலாறும் அவர் தான், மயிலை சீனி வெங்கடசாமி. ரச்சனை யாத்திரிகம் 13 ஆண்டுகளில் தொடராக எந்த இதழில் வெளிவந்துச்சு? நவபோதகம். தமிழின் பண்பாட்டு வெளிகள் என்ற நூலின் ஆசிரியர் தீசு நடராஜன். கிறிஸ்தவ கம்பர் என அழைக்கப்படுபவர் எச். ஏ. கிருட்டிணப்பிள்ளை. ஒய்மா நாட்டு மன்னனான நல்லியக்கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் சிறுபானாற்றுப்படை. தமிழ் இமயம் என தமிழறிஞர்களால் பாராட்டப்பெற்றவர் வாசுப்பா மாணிக்கம். வாசுப்பா மாணிக்கனாரின் நூல்கள் எந்த வருஷம் நாட்டுடைமையாக்கப்பட்டது? 2006. சிற்பி பாலசுப்ரமணியன் ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூலுக்காக எத்தனை முறை சாகித்ய அகாதமி விருது வாங்கினார்? 2 முறை. வசன நடை கைவந்த வள்ளலார் எனப்பட்டவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். நெடுநல் வாடையின் பாவகை ஆசிரியப்பா. தமிழில் திணை பாகுபாடு எதன் அடிப்படை? பொருட்குறிப்பு. தண்டி என்ன நூற்றாண்டு? கிபி 12ஆம் நூற்றாண்டு. தண்டி அலங்காரம் எத்தனை பிரிவுகள்? 3 பிரிவுகள். பரளிசு நெல்லையப்பர் யாருடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறார்னா வ.உ.சி. வம்சமணி தீபிகை என்ற நூலை 1879 வெளியிட்டவர் யாருன்னா கவிகேசரி சாமி தீட்சிதர். பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் ஆறுமுக நாவலர். பாரதி கவிதைகள் காட்டு வாத்து இதெல்லாம் யார் எழுதுனான்னா பிச்சமூர்த்தி. போர் மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு கூதிர் மேற்பாசறை. நீயே புருஷ மேறு என்ற பாடலை கோபாலகிருஷ்ண பாரதியார் யாருக்கு இயற்றி பெருமைப்படுத்தினார்? மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கருப்பு மலர்கள் யார் ஏற்றது? நா. காமராசன். தமிழக பழங்குடிகள் பாணர் இனவரவியல் தமிழர் உணவு யார் ஏற்றினா? பக்தவத்சல பாரதி. தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம், அது மாயூர் வேதநாயகம் பிள்ளை எழுதியிருப்பார். 1805 to 61 காலகட்டத்தில் ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற வழக்குகளை தமிழில் மொழிபெயர்த்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எந்த நூலாக வெளியிட்டார்னா சித்தாந்த சங்கிரகம். தற்கால தங்குமிடம் புக்கில் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. குடும்பம் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும் என்ற வரி கலித்தொகை. வள்ளலாரின் சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக விளங்கிய இடம் கந்தக்கோட்டம். ஆன்மீக மையம் பார்த்திங்கன்னா வடலூர். தேவாரத்தில் யார் சொல்லியிருக்காருன்னா திருஞான சம்பந்தர். உப்பு விளையும் களத்திற்கு என்ன பேர்னா அள்ளம். ஆனானூறு 3 பிரிவு. களிற்றியானை 120, மணிமடை 180, நித்திலக்கோவை 100.
தோப்பில் முகமது மீரான் எழுதிய சாய்வு நாற்காலி புதினம் 97 சாகித்ய அகாதமி விருது பெற்றது. தோப்பில் முகமது மீரான் வந்து கூனந்தோப்பு, துறைமுகம் போன்ற படைப்புகள் தமிழக அரசோட விருது பெற்றது. மாந்தோப்பின் வசந்தத்தை பட்டாடை உடுத்தியிருந்தது, இது யாருடைய கவிதை? பிச்சமூர்த்தி. கால இளம்பையில் நன்றாக மேய துன்புறுத்து துள்ளி குளிக்கும் புதுவயல், இது யாருடையதுன்னா கல்யாண்ஜி. இனிய செய்த நம் காதலர் இன்னா செய்தல் நோம் என் நெஞ்சே என்ற வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. இந்த வரியை பாருங்கள். விளியரி ஞெமலின்னு ஒரு வரி வரும். ஞெமலி என்பது எந்த விலங்கை குறிக்குதுன்னா நாய். தமது வட்டார எழுத்திற்கு கரிசல் இலக்கியம் என பெயரிட்டவர் கி. ராஜநாராயணன். தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சில் முதலில் மெய்ப்பித்தவர் பரிதிமாற் கலைஞர். இந்த பொருள்கூறுக பாருங்கள், இது கூட நமக்கு இந்த பொருள்கூறுக மீன்ஸ் இந்த கல்வி சம்மந்தப்பட்டது. இது நம்ம குரூப் 4 கூட கேட்டிருந்தாங்க. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, உபாத்தியாயர்னா ஆசிரியர், அக்ஷராபியாசம்னா எழுத்து பயிற்சி, குழிமாற்றுனா பெருக்கல் வாய்ப்பாடு, சீதாளபத்திரம்னா தாளை மடல், கீழ் வாயிலாக்கம்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, மேல் வாயிலாக்கம்னா பின்ன எண்ணின் மேல் தொகை. நவ்த்வீபம் என்பது வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர். மகிழாம்பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர் வாசுப்பா மாணிக்கனார். ஐயாண்டெய்தி மையாடி என்ற அறிந்தார் தலைகள் என்பது எந்த இதில் இருக்குன்னா சீவக சிந்தாமணி. மஞ்சள் குளிப்பாடி மையிட்டி முப்பாலும் மிஞ்சு புகட்ட மிக வளர்ந்தாய், இந்த வரி எதில் இருக்குன்னா தமிழ் விடு தூது. புலமை பெருங்கடல் பாருங்கள், ஊவேசா. மகோபாத்தியாய மிக முக்கியமான கேள்வி, இதுவும் ஊவேசா. மங்கையர்க்கரசி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சுரதா. நும்மனை சிலம்பு களியை ஐரினும் எம்மனை வதுவை நல்மணம் கலிக, இந்த நும்மனை எம்மனை 500. நேர்வழி விருந்த குடும்ப முறை பற்றி புறநானூற்றில் குறிப்பிடுபவர் ஒக்கூர் மாசாத்தியார். ஜலாலுதீன் ரூமி கவிதையை தாகம் கொண்ட மீன் என்று என வெளிப்படுத்தவர் என் சத்தியமூர்த்தி. வெங்கை பிறகு அஞ்ஞாடி கொம்மை, வெங்கை பிறகு அஞ்ஞாடி கொம்மை, இந்த புதினம்லாம் யார் ஏற்றினார்னா பூமணி. யாருடைய தனிப்பாசுர தொகையை ஜி. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்னா பரிதிமாற் கலைஞர். உறவந்து கூடும் உடுபதி இரவு ஒத்தார், இது வந்து கம்பராமாயணத்தில் வரும். இது யாருன்னா ராமனும் சுக்ரீவனும். சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்துச் செல்வதற்கும் பயன்படுத்தப்பட்ட கருவி தூக்கு. கண் வேறு கல்வி கண் வேறு, கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு, இது யார் பாடியிருக்காருன்னா சுரதா. சுரதா முழுக்க கவிதைகளையே நூலாக கொண்டு என்ன இதழ் நடத்தினார்னா காவியம். 1959ஆம் ஆண்டிலிருந்து எழுத்து இதழில் யாருடைய கவிதைகள் வெளிவந்தன? சி. மணி. 4 அடி முதல் 12 அடி வரை உள்ளது பக்ட்ரோடை வெண்பா. இளங்கோவடிகள் தான் சேர செங்கடோனின் தம்பி என எந்த காதையில் குறிப்பிடுறார்னா வரந்தரு காதை. உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்பது சிலப்பதிகாரம். நாவல் ராணி கதாமோகினி ஏக அரசி அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோன்னா வைமு கோதநாயகி. மயிலை சீனி வெங்கடசாமிக்கு சொல்லாய்வு கட்டுரைகள் வெளிவந்த இதழ் செந்தமிழ் செல்வி. பழந்தமிழரின் நாகரிக சென்மையை தெளிவாக விளக்கும் நூல் தொல்காப்பியம். வைமு கோதநாயகியின் முதல் நூல் இந்திர மோகனா. அகழாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வாறு சேர்ந்து ஒழுகுவார். ஓகேங்களா, இதுவும் குரூப் 4 கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் என்ன அணி பயின்று வந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா தொழில் உவமை அணி, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. 400 Songs of War and Wisdom சொல்லிட்டு புறநானூறு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். எந்த வருஷம்னா 1999, இதுவும் கேட்டிருந்தாங்க. முருகு உரல் முன்போடு கடுஞ்சினம் செருக்கி பொருத யானை என்ற வரி நற்றினை. உன் மனம் ஒரு பார்க்கடல், அதை கடைந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பது நீ அறிவாய். அப்துல் ரஹ்மான். சிந்துவெளி நாகரிகம் முக்கியமான கேள்வி பற்றி முதலில் தமிழில் எழுதியவர் யார்? மா. ராசமாணிகனார். தமிழ்நாட்டு வரலாறு மயிலை சீனி வெங்கடசாமி. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், இது வந்து குற்றால குறவஞ்சியில் இருக்குது. இது ஏற்றினவர் திரிகூட ராசப்பா கவிராயர். ரச்சனை யாத்திரிகம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னா 3766, 3766. மயிலை சீனி வெங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் பட்டம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். 10 இருந்த சேர அரசர்கள் பெயர்கள் புகழூர் கல்வெட்டில் இருந்ததை குறிப்பிட்டவர் ஐராவதம் மகாதேவன். என்னிடம் 2 சரக்கு கப்பல்களுடன் 3வதாக ஒரு தமிழ் கப்பல் உள்ளது என யாரை வஉசி சொல்கிறார்னா சோமசுந்தர பாரதியார். திருவள்ளுவர் தமிழும் தமிழரும் இந்த நூலை இயற்றியவர் யாருன்னா சோமசுந்தர பாரதியார்.
வெந்தாறு பொன்னி நந்தி பூப்ப என்ற வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா. ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா, ஓஷன் ஆஃப் விஸ்டம் என்ற இதழ்களை நடத்தியவர் மறைமலை அடிகள். தாக்ஷணாத்யா கலாநிதி என்ற பட்டம் பெற்றவர் உவேசா. சென்னை பல்கலைக்கழகம் உவேசாவுக்கு டாக்டர் பட்டம் எந்த வருஷம் வழங்குச்சுன்னா 1932. திருவள்ளுவர் நினைவை போற்றும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா வேலூர். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 12th தமிழ்லேருந்து குரூப் 2Aக்கும் பின்வரக்கூடிய குரூப் 4க்கும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான 100 கொஸ்டின்ஸ் தான் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து நம்ம ஒவ்வொரு 100ஆக பார்க்கலாம். தேங்க்யூ.